ஹாய். ஹாய். என்னங்க எல்லா ஃபேண்டம்ஸும் உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றாரு. அவரால தான் பிக் பாஸ் வைரல் ஆயிருக்காங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டே அவர்தான். ஆ டிப்பு அரக்கன். அதனால அந்த வீடே வந்து வாட்டர்மெலன் ஆமா. ஸ்டாருக்கு எழுதி வைரலா வச்சிருக்குன்னு போச்சு. சொல்லியிருக்காரு. என் வீடியோலாம் வைரலா போனதுனால தான் நீங்கலாம் வாழறீங்க. ஆமாங்க. இல்லனா உங்களுக்குலாம் இந்த சீசனே 0 நீங்கலாம் ம். அப்படின்றாரு. அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா வந்ததுனால, அவரு இந்த வீட்ல எங்க வேணா போய் படுத்துக்கலாமாம். அவர் வந்து வெளியில போய் எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாருன்றதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாதாம். ஸோ, இப்ப வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு நடந்ததுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றதுக்கு வந்துட்டு வந்துருவோம். அதாவது வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காரு, திவ்யா, வியானா, ரம்யா, அப்சரா இந்த மாரி கேர்ல்ஸ் எல்லாருமே அரோராவ தவிர்த்து நெனைக்கிறேன். அரோரா வந்து கேர்ல்ஸ் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. இல்ல அவங்க இந்த கேர்ல்ஸ் அவங்களோட கேங்கோட தான் அவங்க கெமி இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்ல இந்த ரூம் அதாவது சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல வந்து எல்லாரும் படுத்துல கேர்ல்ஸ் மட்டும்ன்றதுனால கம்மி ஆட்கள் இருக்கும்போது அப்படியே வந்து படுத்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் எல்லா போட்டுருக்காங்க. இடத்துலயுமே ஆசைப்படுறது தானே. நம்ம ஆமா. எல்லாம் ஒரு இடத்துல கேங்கா போறோம்னா, ஆம்பளைங்கலாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பொம்பளைங்கலாம் சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னா கூட வந்து ஒரே இடத்துல படுத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து போகும்போது வாட்டர்மெலன் சார் ஏன்னா அந்த ரூம்ல இருந்தே எல்லாருமே எவிக்ட் ஆகி போயாச்சு. இவரு கானா வினோத் வந்து பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆயிட்டு போயிட்டாங்க. அப்ப மீதி அந்த ரூம்ல வந்து இருக்க போது வாட்டர்மெலன் ஸ்டார் தான். திவ்யா ஆல்ரெடி அந்த வீட்ல அந்த ரூம்ல தான் இருக்காங்க. ஸோ அப்ப இவங்கலாம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. 3 நாளா வேற திவ்யாலாம் தூங்கல. பிகாஸ் இவரு வந்து விடுற கொரட்டை அண்ட் எத்தன வாட்டி 3 நாளா உட்காந்து எவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்ணாலும் வந்து நான் சட்டை போட மாட்டேன்னு சொன்னவரு, இப்போ எல்லாம் சண்டை போட்டு வெளியிலலாம் போயிட்டதுக்கு அப்புறமா ஒரு சட்டைய போட்டிருக்காரு. ஒரு பனியன. பண்ணி அதையும் வந்து எப்படி தூக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாரு. ஆமா. அத தூக்கி போட்டுருவாரு. அவர் படுக்கிறது தப்பு இல்ல. அவருக்கு இஷ்டப்பட்ட இடத்துல அவர் படுக்கிறாரு எல்லாம். ஒருத்தவங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு இந்த இடத்துல தூக்கம் வராதுன்னா, அது வந்து இப்ப சொன்னார்ல, இல்ல இது அவங்க உன் வீடு இல்ல அப்படின்றாரு திவ்யா கிட்ட. இது இவர் வீடும் இல்லல்ல. இல்ல யாருக்குமே அந்த வீடு சொந்தம் கிடையாது. அந்த வீடுன்றது அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுக்கு தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல படுக்குறாங்கன்னும் சரி நம்ம போய் தல ரூம்ல போய் படுத்துக்கிட்டா, இல்ல அவர் எப்பயுமே வந்து யாருக்குமே அத அவர் தொந்தரவு கிடையாது. பண்ணதில்ல. அவர் எப்பயுமே வந்துட்டு தன்னை வந்து ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துலருந்து வந்து நவுந்து போணும்னு அவர் நெனச்சது கிடையாது. யாருன்னா கும்பலா இருக்காங்கன்னா, அங்க நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கணும்ன்றது நெனச்சது கிடையாது. மத்தவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும்ன்றத அவர் நெனச்சது கிடையாது. ஏன்னா இதே இவரோட கொரட்ட பிரச்சனைக்கு நாள்ல இருந்து சண்டை வந்துட்டு இருக்கு. ஆளுக்கு எவ்வளோ ஏன்னா நம்ம வந்து இத கடந்துட்டு போக முடியல. நானும் வந்து சரி கொரட்ட விடுறாருன்றத விட்டுறலாம்ன்னு பார்க்கும்போது, அன்னைக்கு நான் ஆல்ரெடி நாங்க அந்த இதுல சொல்லியிருந்தோம். ஒரு ஒரு ஏன் இப்படிலாம் சொல்றாங்க நாளுன்னு சொல்லிட்டு. 2வது நாள் அவர் கொட்ட விடும்போது தான் தெரிஞ்சது, அந்த வீட்லயே யாராலயுமே தூங்க முடியலன்னு. அவ்ளோ வந்து இதா இருந்துச்சு. நீங்க இப்படி சைடா படுங்க, நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்க எதையுமே அவர் கேட்டது கிடையாது. கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு பெட்டர் ஹால்ஃப் யாரா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க வந்து இவர்கிட்ட சொல்லி, இவர்கிட்ட வந்து இதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டா வச்சிருந்தா, மேபி இவரு வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமோ என்னவோ! அவர் ரூம்ல அவர் தனியா படுத்திருப்பாரு. யாரும் வந்து இல்ல கம்ப்ளைண்ட் இவ்வளவு பண்ற தூரம் அளவுக்கு பேசும்போது, கனி வந்து அன்னைக்கு சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அதே இடத்துல வந்து பார்வதியும் சொன்னாங்க. "யோவ்! ம். சட்டைய போடுயா! அவுத்து போட்டு நிக்காத." அப்ப அவங்களுக்கு தோணுதுல்ல. ஆனா மத்தவங்க பேசும்போது அவங்க விட்டு குடுக்காம இப்போ பேசுறாங்க. நீங்க நெறைய ஏன் பேர் அவரு சட்டை போடாம இருந்தா என்ன உங்களுக்கு? ஆனா ஆமா, உங்களுக்கு வந்து அது போடக்கூடாதுன்னு ஆமா. நிக்கக்கூடாதுன்னு தோணுது. இப்போ என்னன்னா, இப்ப இங்க இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, நம்ம வீடுங்கள்ல கூட வந்துட்டு ஆம்பளைங்க போடாம அது என்னோட அப்பா, என்னோட தாத்தா, என்னோட சொந்தம். நான் குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்த ஆட்கள், என் முன்னாடி சட்டை போடாம நின்னாங்கன்னா, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் பார்க்காத ஒரு மனுஷன், எனக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லாத மனுஷன், அவங்க கூட நான் பழகி, அவங்க கூட நான் வந்து செட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான், அந்த பெர்சனயே என்னால வந்து சட்டை இல்லாம வந்து பார்க்க முடியும் அப்படின்றப்போ, நான் சொல்றது வந்து ஒரு சினிமால கூட சொல்றேனே, சினிமால ஒரு ஷாட் வரும்போது கூட, நெறைய பேருக்கு வந்துட்டு அது இதுவா இருக்கலாம். அது எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ட்டு அவசியம் நான் என்ன கிடையாது. சொல்றேன், சத்யா வந்து இங்க ஷர்ட் போடாம இருந்தாரு. அது ஆமா. நம்மளுக்கு மட்டுமா இருந்தது? ஊரே பேசுச்சு. விஜய் நம் சேதுபதி சாரே சொன்னாரு. ம். "ஐயய்யோ! சட்டையோட இருக்கீங்களே! என்னது இது?" நம்ம அப்படிலாம் கேட்பாரு. ஏதோ ஒரு இடத்துல இப்படி இப்படி ஏதோ ஒரு தூரத்துல ஏதோ ஒண்ணத்த பார்க்குறோம்னா கூட அவ்ளோ ஆக்வர்டா இருக்காது. கூடவே ஒருத்தரு இப்படி பக்கத்துல வந்துட்டு நல்லா வந்து கை காலெல்லாம் வந்து பரப்பிட்டு, சட்டை போடாம அதுவும் வந்து இவரு எப்படி ட்ரெஸ் போடுறாருன்றது நீங்களே பார்த்தீங்க. கானா வினோத் அன்னைக்கு இவரு நல்லதுக்கு தான் சொன்னாரு. பேண்ட்ட தூக்கி பேண்ட்ட தூக்கி விடுங்க விடுங்க. ஏன்னா மேலன்னு. இவரு வேணும்னே ரொம்ப இறக்குறாரு. அது அசிங்கமா இருக்கு. இன்னும் ஒரு சொல்லணும்னா ஷோன்னா ஒரு மரியாதை வேணாமாங்க? அவர் பேண்டீஸ்லேருந்து அதுலருந்தும் இறங்கிருச்சு. அத சொல்லி தான் அவரு சொன்னாரு. ஆ. "உன் ஜட்டி தெரியுதுன்னு தானே நான் தூக்கி ஜட்டி விட்டேன்." தெரியுதுல அதையும் இறங்கிருச்சு. ஆமா, அது ஆமா. ரொம்ப அசிங்கமா வந்து போனதால ஃபுல் தான் கேமரா தெரியுது. எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா, அது 2வது கானா வினோத் அங்க சொல்றாரு. ஜட்டி இறங்கிருச்சுடா. ஆமா. இறங்கிருச்சுப்பாயா. அததான்யா தூக்க சொன்னேன்றத சொல்றாரு. அப்பயே நீங்க அத பிரச்சனையாக்கணும். எல்லார் அவருக்கு அத முன்னாடியும் பத்தி வந்து கவல இல்ல. அவரு அப்படியே நேக்கடா நிக்கணும்னா கூட நிப்பாரு போல இருக்கு. அது ஏன்றதெல்லாம் தெரியல. ஏன்னா அதுல ஒரு வந்து அவரு வந்து அதுல ஒரு ஃபெமிலியர் ஆகணும்னு நெனைக்கிறாரா என்னன்னு தெரியல. இத நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ யோக்கியமா இருக்கார்ல சபரி. சபரி எப்பவுமே ட்ரெஸ் போட்டுன்னு தான் படுத்துட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ரூம்குள்ள அவங்க போய் படுக்கும்போது, கனி, எஃப்ஜே, சபரி 3 பேர் இருக்கும்போது, சபரி என்ன பண்ணாரு? எப்ப பார்த்தாலும் ஒரு துண்டோட இருப்பாரு. ஆமா. வெறும் துண்டு. அதனால தான் அங்க கேட்டாரு அவரு கூட. உங்களுக்கு சபரியும், எஃப்ஜேவும் போடாம இருந்தா பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து தான் சபரி வந்து ட்ரெஸ் போடவே ஆரம்பிச்சாரு. ஆமா. அதுக்கு முன்னாடில நான் நெறைய வாட்டி எனக்கு பார்த்துருக்கேன். எனக்கு துண்டோடயே நிப்பாரு அவரு. எனக்கு எஃப்ஜே இந்த மாதிரி சட்டை போடாம இருக்கும்போது, சபரி இப்படி சட்டை போடாம இருக்கும்போது, வாட்டர்மெலன் ஸ்டார் போடும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு சினிமாலயே இல்ல அந்த நாங்களே சீன் அத வரும்போது சொன்னோம். பிடிக்காது. கனிக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து போட்டுட்டு இருக்கிறது போடாம இருக்கிறது தப்பா தெரியல.
சொன்னா எல்லாரையும் சொல்லுங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன் நீங்க சபரி கூடயும், எஃப்ஜே கூடயும் காலங்காலமா பொறந்து வளர்ந்தீங்களா? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு அது தோணலல்ல? அந்த மாதிரி எல்லாருக்குமே சரி, நாங்களே இப்ப எங்க வீட்லயே வெளியில வாசற்படிக்கு போனா கூட ஒரு ஷர்ட்டையோ, ஒரு துண்டையோ போட்டு போங்க, ஒரு டீ ஷர்ட் போட்டு போங்க, இல்ல ஒரு பனியன் எனக்கு போட்டு போங்க. என்ன ஏன்னா பொறுத்தவரை நம்ம வீட்ல உள்ள இருக்கிறது வேற, நம்ம வீட்டுக்கு வாசப்படிக்கு போகும்போது நம்ம வெளியில இருக்கிற மக்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். நீங்க இங்க நீங்க இருக்கிற கேமராக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அத நான் பார்த்துட்டு இருக்க சொல்றது நம்ம மக்கள் வீட்டு வாசல்ல போகும்போது இல்ல நான் அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். ஒரு சில பொம்பளைங்களுக்கு என்ன இந்த ஆளு Dress வெறும் ஏங்க லுங்கி நீங்களே கட்டிட்டு சொல்லுங்க. வராங்க. உங்க வீட்டுக்கு யாருன்னா வந்து விருந்தாளி யாருன்னா வராங்கன்னா, டப்புன்னு உங்க வீட்ல வந்து ஒரு ஏதோ ஒண்ணு எடுத்து நம்ம ஒரு போட்டு டவல எடுத்து போத்துறதோ இல்ல ஒண்ணுமே இல்ல. லேடீஸா இருக்க நீங்க நைட்டின்றது ஃபுல்லா கவர் பண்றது தான். ஆனா அதுவுமே ஆக்வர்டா துப்பட்டாவை இருக்கு. துப்பட்டாவ போடுவாங்க. நீங்க எல்லாத்துக்குமே வந்து இத சொல்றீங்க அப்படின்னா அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நாங்க அரோராக்கு ட்ரெஸ்ஸுக்கு சொல்லவோ கூட ஜூலிய சொல்றீங்களே, அரோராவ ஏன் சொல்லல? அந்த ட்ரெஸ் இத விட ஆனா ரிவீலிங்கா அவங்க தான கேட்கும்போது இருந்தது. அரோராவை பத்தி நீங்க எப்படி அரோரா பேசுவீங்க? அரோராவை டாப் பத்தி நாங்க பேசுவோங்க. ஏன் பேசக்கூடாது? அரோ எல்லாருக்கும் ரிவ்யூ பண்ணும்போது எல்லாருக்கும் சமம் தான். அதுதாம்மா. அரோராவோட டாப் அசிங்கமா இருக்கு. எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிக் அங்க பாஸ் பிக் ஏன் பாஸ் சொன்னாரு? அங்க வந்து அந்த ஜூலி ட்ரெஸ்ஸ விட இந்த Dress கேவலமா இருந்தது. அப்ப இத ஏத்துக்கிட்ட பிக் பாஸ். அத ஏன் ஏன் ஜூலிய கேவலமா சொன்னாரு? பேசுறாரு? அத பாக்குறது கிடையாது. வீடியோ ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. அரைகுறையா நம்ம பேசுறத ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ஆமா. அவங்க அவங்க வந்து வந்துருவாங்க. கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க உடனே வந்து நீங்க ரொம்ப யோகியமா. நீங்களும் தான் நீ நைட்டி வாயை போட்டுட்டு மூடு. மேல கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க கவர் பண்ணிட்டு இருக்கோம்லங்க. இப்ப வெளியில கூட நிறைய பேர் வீட்ல நைட்டி போட்டுருப்பாங்க. நிறைய பேர் நீங்க பாத்துக்கீங்கல்ல, நைட்டி போட்டுருப்பாங்க. டக்குனு ஒரு கடைக்கு போகணும்னா ஒரு மேல ஒரு துப்பட்டாவை போட்டுக்கிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வர லேடிஸ் இருக்காங்க. அதுக்கு நீங்க நான் கிண்டல் பண்றீங்க. நான் இன்னொன்னு சில பேருக்கு வீட்ல போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்படி போகணுன்றதுலாம் முடியாது. ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க, அது தூங்கிட்டு இருக்கும். ஏங்க கொஞ்சம் பாத்துக்கோங்களேன், தோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டுலாம் போக மாட்டாங்க. ஒரு துண்டை போட்டுப்பாங்க, இல்லைன்னா ஒரு துப்பட்டாவை போட்டுப்பாங்க. அவசரமா ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வெங்காயமோ ஒரு தக்காளியோ வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் நக்கல் பண்றவங்கலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து போயாச்சு. அதுதான் சொல்லி நான் என்ன சொல்றேன், வாட்டர் மெலன் சார் எப்பயுமே சட்டையை போடாமே கடங்களேன். நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவரே வாட்டர் மெலனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. இல்லம்மா இப்ப கூட ஷோல எதுக்குமா இல்ல வித்தியாசமா சட்டை இப்படியே ஒரு போடுறாங்க? பேண்ட் இல்ல ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு சட்டையெல்லாம் போடாம உங்க குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவீங்களா? இல்ல நீங்க அவங்களோட தெரப்பி சென்டருக்கு போறீங்கல்ல, அங்க போங்க. வெறும் ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு பேண்ட போய் போட்டுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா என் இடம், என்னோட இஷ்டம், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. யாராவது நெக்ஸ்ட் உங்களுக்கு அவரோட வருவாங்க. கொரட்டை பிரச்சனை. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இவரை இந்த ரூம்ல வந்து கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து படுக்கணும்னு சொல்லி ஓகே இவர் சொல்லி, ஏன்னா கொரட்டை தான் இவங்களுக்கு பிரச்சனைனா அது அவங்க 3 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கேட்கல. அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிட்டு தான் இருக்காங்க அதே இடத்துல. அவங்களுக்கு என்னன்னா இன்னும் 2-3 நாள் தான் இருக்க போறோம். அதுல எல்லாரும் நிம்மதியா ஜாலியா தூங்கிட்டு ஒரு ஜாலியா எல்லாம் அரட்டை போறோம். அடிச்சுட்டு போலாம். ஆனா இவரு நல்லா அங்க போய் படுத்துக்கிட்டாருன்னா இவர்கிட்ட அங்க பேசவும் முடியாது. ஆல்ரெடி முன்னாடியே இந்த பிரச்சனை எல்லாம் இவருக்கு என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இல்ல, பொம்பளைங்க எல்லாம் பேசுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு கேட்கறதுக்கு. இல்ல அதுதான். முன்னாடியே இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்றதே ஒரு பிரச்சனையாக்குனாரு இவரு. ஆமா. தூங்கவே விட மாட்டேங்காங்கப்பா, பீச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூப்பர் டீலர்ஸ் இப்ப சொல்றாரு, இவங்க எல்லாரும் வந்து போங்க போங்க சொல்றாங்க. என்னால படுக்க முடியாது, நான் இந்த ரூம்லயே வந்து 4 நாள் படுத்துட்டேன்லப்பா, அதுக்கப்புறமா இங்க இருந்து வந்து ஒரு ரூம்ல இருந்து ஒரு பெட்ல இருந்து இன்னொரு பெட்டுக்கு மாறினா தூக்கம் வராதுப்பா. அப்ப இவர் உள்ள வந்தாருல்ல, அதான் அவங்க கேட்டாங்க, மதுரையில இருந்து நான் பெட்டையா தூக்கிட்டு வந்த. அதே மாதிரி இவர் முத இந்த வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சூப்பர் டீலர்ஸ்குள்ள வந்தீங்க? அந்த ரூமுக்குள்ள தானே இருந்தீங்க, பிபி ஹவுஸ் ரூம்ல. 2-3 வாரம் கழிச்சு தானே இந்த ரூம்ல உங்களுக்கு இடம் கிடைச்சது. அதுலயும் நீங்க இந்த பெட்ல படுக்கலையே, கானா வினோத் பக்கத்துல இருக்கிற பெட்ல தானே படுத்தீங்க. அப்ப அவர் எவ்வளவு சொல்லிருப்பாரு உங்ககிட்ட. அங்க இருந்து கிளம்பி நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மேனேஜர் டாஸ்க் வந்தப்போ ஹோட்டல் டாஸ்க் வெளியில போய் படுத்துட்டு கிடந்தீங்க. ஆமா. ஏன்னா அவங்க எல்லாருமே படுக்கணும் அங்க. ஏன் இவங்க எல்லாம் வந்தப்பயே ஒரு வெளியில பெட்ஷீட் போட்டு தானே படுக்க சொன்னாரு பிக் ஆமா. பாஸ். அப்ப எப்படி படுத்தாரு? அதாவது உங்களுக்கு அப்படி இல்ல, உங்களுக்கு அந்த இடத்துல படுத்துறணும். நீங்க அதுல வேற நீங்க கம்முனு கூட இல்ல தெரியுமா இவரு. திவ்யா அவங்க கானா வினோத் சார் பக்கத்துல இருக்கிற பெட்ல படுத்துறவா, திவ்யா பக்கத்துல படுக்கணும்ன்றதுக்கு இதெல்லாம் பண்ணாரு அவரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாரு? இங்கேயே படு திவ்யா, என் பக்கத்துலயே படுங்க. இல்ல இப்போ இந்த பெட்ல படுனா யோ வாயை மூடிட்டு போனாங்க. அப்பயே நீங்க எல்லாருமே ஒரு நிறைய பேர் நான் இங்க சாதாரணமா பேசுறாங்க. அவர் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறாரு. அவர் இங்க அவர் விட்டா இவர் வந்து சொன்னாங்க, நீ அங்க இருந்து எழுந்துக்கலாம்னு என் கூட வச்சுக்கோ, பெட்ல ஏறி மிதிப்ப படுக்க உடனே அப்படின்னாங்க. நான் எதுக்கு இவ்வளவு ஹார்ஷா திவ்யா பேசுறாங்க, இவ்வளவு வார்த்தை எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு அவங்க வந்து வா திவ்யா என் மேல ஏறு அது கூட அப்படின்னு ஒரு அசிங்கமான ஒரு மீனிங்ல வச்சுட்டு வந்து அவர் பேசினார்ல. என் மேல வந்து அடி திவ்யா, என் மேல படு திவ்யா, அசிங்கமா ஒரு மீனிங்ல தான் அவர் பேசிருக்காரு. ஆனா உங்களுக்கு கேவலம். நான் இங்க திவ்யாவை வந்து நான் வந்து சொல்ல போறேன். ஏன்னா 2வது வாட்டி அவர் வரும்போது இந்த அளவு கூட நீங்க இடம் கொடுத்துட கூடாது. தப்பு. நீங்க மத்தவங்க எல்லாருக்கும் சொன்னீங்கல்ல திவ்யா, ஆமா. நீங்க எப்படி இவருக்கு இடம் கொடுத்தீங்க? நான் பவுண்டரிஸ் எல்லார்கிட்டயும் வச்சிருந்தேன். சரி பாவம் எல்லாரும் இவர் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒதுக்குற மாதிரி பேசுறாங்க. அது என்னன்னா கானா வினோத் அது உள்ள வந்தப்பவே என்ன பண்ணாரு, அடிக்கிற மாதிரி பேசினாரு. அந்த பேக தூக்கிட்டு வந்து கடாசினாரு. அப்ப இவர் லெஃப்ட் அவுட்டா ஃபீல் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க பண்ணாங்க. ஓகே, ஆனா அது வந்து சபரில இருந்து விக்ரம்ல இருந்து எல்லாருமே இவர் அங்க இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப கூட இழுத்துன்னு வந்து இங்க விட்டு உன்னை யாரு என்ன கேட்க முடியும்? நீ இந்த இடத்துல படு, இல்ல அந்த இடத்துல படு, குடிக்கலனா அங்க வந்து படு. அவர் என்ன பண்ணாரு, இங்க எல்லாருமே வியானா கிட்டயும் ரம்யா கிட்டயும் அந்த சைடுல அங்க பெட்டை வந்து க்ளீன் பண்ண சொல்லி இவர் மண்ணாங்கட்டி இவர் போறதுக்காக வந்து அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி பெட்டை க்ளீன் பண்ணி பொண்டாட்டியா அவங்களா அது வியானா கேட்டாங்க, ராஜா வராருன்னு என்ன பூலாம் போட்டா வைக்க முடியும்னு. அந்த அளவுக்கு இவர் எழுந்துட்டு இன்னும் க்ளீனே பண்ணல. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த ரூம்ல படுக்கணும்.
அங்க திவ்யாவை உயிரை வாங்கணும். இல்ல அவர் பேசுறதுலாம் ஒரே டபுள் மீனிங்கா. இப்படிதான் சொன்னாரு. சாண்ட்ராக்கா இல்ல நீ இந்த பெட்ல இங்கேயே படு திவ்யா அப்படின்னாரு. நான் எங்கன்னா படுக்கிறேன் உனக்கு என்ன வந்தது அப்படின்னாங்க. நான் கானா வினோத் வந்து இங்க பாடி ஷேமிங் பண்ணும்போதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஸ்டார்டிங் அவர் பண்ணுவாரு. இப்பெல்லாம் எனக்கு தோணுது அவர் ஸ்டார்டிங் பண்ணது கூட தப்பு இல்ல போல இருக்கு. இந்த மனுஷன் எல்லாத்தையும் பொடி வச்சு பேசுறாருன்னு. ஆமா. எதுலதான் அவர் வந்து பொடி வைக்காம பேசுவாரு? ஒரு மாதிரி டபுள் மீனிங் உள்ள இல்ல அவங்க அர்த்தம். படிச்சுட்டு இருக்காங்க திவ்யா ஒண்ணு இல்ல. ஏய், சபரி திவ்யா சபரி. ஐயோ நான் என்ன சொன்னேன் கணேசன் நான் சொன்னேன். இல்ல திவ்யா தான் இந்த இடத்துல கை அந்த காலை வச்சுட்டு இருக்காங்க. அந்த கால் மேல கை வைக்க போனாரு. ஒண்ணு இல்ல பாரு மேல கை பட்டுச்சு அவ்வளவுதான். 1 arm டிஸ்டன்ஸ்ல நிக்கணும். ஏன் இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லலையா அக்ரிமெண்ட் போடும்போது என் மேல கை வச்சேன்னா வயலன்ஸ் ஆயிடும். நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னா நான் அங்க என்ன திவ்யா, இப்படி எல்லாம் பேசாத திவ்யா. சொல்லியும் கேட்காம இவர் இங்க படுத்துட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பிரவீன் நிறைய வார்த்தை சொன்னாரு. திவ்யாவும் அங்க பேசினாங்க. கேசரி எடுத்துட்டு வரும்போது சரி இவருக்கு ஸ்வீட் பிடிக்கும் இதை வச்சு எழுந்துட்டாருன்னா அனுப்பிடலாம். ஏன்னா இங்க விக்ரம் வந்துட்டு சொன்னாரு நீ ஒன்னை யாரும் இந்த இடத்துல இருந்து அனுப்ப முடியும். நீங்க எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். இவர் ஆல்ரெடி பிடிக்காம மட்டும் சபரியும் இவரும் மகா அவங்க 2 பேருக்கும் இந்த ரூமுக்குள்ள அவர் வரக்கூடாது. ஏன்னா வந்துட்டாருன்னா கொட்டை விட்டா இவங்களால தூங்குற முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக ஓவரா ஏன்னா இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. பிரவீன் அங்க படுக்க போறாரு. அந்த ஒரு இதுல இருந்தாங்க இவங்க நம்ம யாருமே இல்லாம நிம்மதியா தூங்கலாம். அவருக்கு ஒரு கொட்ட சத்தெல்லாம் நம்மளுக்கு கேட்காது. அதுவும் வந்து விக்ரம்லாம் வந்து முன்னால இருந்து ஐயா முடியல ஐயா அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல போனது எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நாங்க என் கூட தானே படுத்துட்டு இருந்த வா உன்னை யார் அப்படி சொல்றது நீ வா என் கூட வந்து படு. என்ன பசப்புற விக்ரம். அதே மாதிரி அவர் வந்து உன்னை யார் எழுந்துக்க சொன்னா நீ படு அப்படின்னு சொன்னவர் அவர் தான். எழுந்தவரை படுன்னு சொல்லி வச்சதே அவர்தான். நான் ஒண்ணுமே பண்ணல. அப்போ வியானா திவ்யா இவங்க எல்லாம் சொன்னாங்க இனிமே கிட்ட பேசவே பேசாது. இதுதான் அவருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. திவ்யா சொன்னப்ப அப்புறம் தான் நான் திருப்பி போய் அதை விசிட் பண்ணும்போது தான் கரெக்ட் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி கம்முன்னு தான் படுத்துட்டு இருப்பாரு. காதலே வாங்காத மாதிரி இவ்வளவு வார்த்தை சொல்லும் போதும் வந்து கம்முன்னு இருப்பாரு. மூஞ்சி மேல குத்து வேண்டுச்சு. இவருக்கு வந்து இவர் வேற என்ன இவங்களை வச்சுதானே ஓட்டி ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா இவர் ஆம்பளைங்களும் சட்டை பண்ண மாட்டாங்க இவரை. நான் சொல்றேன் சபரி இவ்வளவு பேசுறாரு விக்ரம் இவ்வளவு பேசுறாரு அவர் கூட உட்கார வச்சு பேசுறாங்களா? அவருக்கு சட்டையே பண்ண மாட்டாங்க கிட்டியே சேர்க்க மாட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் இவர் வந்து சொன்னாரு சாண்ட்ராக்கா நீங்களே சமைங்க யாருமே எனக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்க மாட்டாங்க நீங்க தான் கொடுப்பீங்க. நான் சாப்பாடு உனக்கு கொடுத்தேன் சரி அவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு 2 தோசை கொடுத்து 3வது தோசை கொடுக்கும்போது சாம்பார் கம்மியா இருக்கு நீ தொட்டுக்கோன்னு சொன்னா நீ அதை முதல்லயே சொல்லிருக்கணும். நீ நிறைய சமைச்சிருக்கணும். இது ஓன் வீடா? அப்ப அவங்க கேட்கலாம் இல்ல ஓன் வீடா? திவ்யா வந்து சாப்பாடு கம்மியா தராங்கன்னு சொன்னீங்களே உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல பார்வதி அவங்க சொல்லுவாங்க மத்தவங்க எல்லார்ட்டையும் வெஜிடேரியன் நான் கெஞ்சி கேட்கணும். திவ்யா மட்டும் தான் நான் எதுவுமே கேட்கவே வேணாம் எனக்காக பொரியல் எல்லாத்தையுமே செஞ்சு வைப்பான். எல்லாருக்காகவும் யோசிக்கிற அந்த பொண்ணை வந்துட்டு பேசுறீங்க நீங்கலாம். உங்களுக்கு சார் உங்களுக்கு நிறைய சாம்பார் வேணும்னா சார் போய் நீங்க வந்து பிக் பாஸ் ஏதோ அவங்களுக்குன்னு தனியா செஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கு சொல்றாரு ஒளிச்சு வச்சு உங்களுக்கு மட்டும் தனியா நீங்களே செஞ்சுக்கோங்க சார். அவருக்கு அதுவும் வராது சமைக்க மாட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துடணும். இவர் போய் வேணா சாமான் கழுவுவாரு 24 மணி நேரமும். அதுலயும் 4 சாமான் கழுவிட்டு போயிடுவாரு. நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் அங்க இருந்து வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமா அப்படியே பிளேட்டை மாத்தி தூங்க தானே போனேன் என்ன தூங்க போனேன். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க அவங்க வெளியில போய் படுங்க நான் படுக்கிறேன் அங்க ரூம் கிளீன் பண்ணுங்க நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே தூங்க தானே போனேன். மனுஷன் தூங்க கூடாதா? ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா உள்ள வந்தல தூங்க கூடாதா? அதாவது பிளேட்டை மாத்துறதுக்கு மேல கூட தப்பு கிடையாது. சபரியும் விக்ரமும் அங்க போடுறாங்க பாரு சார் அவங்கெல்லாம் இப்படிதான் அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். பிரவீன் அவர் சொல்றாரு நான் பார்த்து தான் இருந்தேன் அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒன்னா அதை சொன்னா உடனே இல்ல அப்படி சார் அவரை வந்து ஒரு மாதிரி பண்ணா அவருக்கு ஒரு மாதிரி தான் சார் இருக்கும். சபரி நீங்க வச்சு பாரு நல்ல பைல்ஸ் வந்த மாதிரி. ஆமா நீங்க சார் சபரி சார் அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அழகா போயிட்டியே வாட்டர்மெலன் என்ன போயிட்டியேன்னு ஒண்ணு பண்ணீங்களே சார். அதை விடு இல்ல போயிட்டாரு அந்த இடத்துல படுக்கிறதுக்கு திருப்பி இழுத்துன்னு வந்து விட்டாங்க இங்க. உன்னை யாரு படுக்க வேணாம்னு சொன்னா நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இங்க படுக்க முடியலன்னா அங்க வா. அப்பதான் திவ்யா சொன்னாங்க உனக்கு எல்லாத்துக்கும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம். நீ லவ் கண்டெக்ட் பண்ணோம் ஐ லவ் யூ எனக்கு கட்டி பிடி கிஸ் குடுன்னு சொல்லும்போது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். நீ இதெல்லாம் வந்து இது கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஆனா நீ இதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விமன் கார்டு தூக்குவாங்கன்னு நீ சொன்னல சபரி. நான் அப்ப அது புரிஞ்சுக்காம போயிட்டேன் சபரி. இப்பதான் எனக்கு புரியுது. ஆரம்பத்துல இருந்து சொன்னாராம். ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்களே திருந்தினீங்களா நீங்க என்னைக்காவது திருந்திருக்கீங்களா? இங்க வந்த வியானாட்ட பேசாதீங்க வியானாட்ட பேசுறீங்க. திவ்யா போன நாள்ல இருந்து உங்களை அசிங்கமா கேட்டாலும் நீங்க திருந்துறதா இல்ல. இப்ப கூட நாளைக்கு வந்து நிக்க போறீங்க. இப்ப போய் அரோராவை கட்டி பிடிங்களேன். சபரியும் விக்ரமும் என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு பாப்போம். இல்ல வந்துருவாங்க. யோ அறிவு இல்ல அவதான் சொல்றா இல்ல. ஏன்னா முதல் நாள்ல இருந்து கட்டி பிடிச்சிக்கின்னு விளையாடுனவங்களும் அவங்கதான். இப்ப அந்த அம்மா கிட்டேயே வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க இப்ப அவருக்கு இப்ப பயம் வந்துருச்சு. சபரியும் இவரும் 2 பேரும் ப்ரொடெக்ஷன் மாதிரி 2 சைடு பட்டுங்கிறாங்க. இப்போ 24 மணி நேரமும் இப்ப நீங்க திவ்யா கிட்ட வந்து இப்ப நாளைக்கு அப்படியே திவ்யா கிட்ட வராம விட்டுற போறாரு. திவ்யா அப்படின்னு வரதானே போறாரு. சமையல் பண்றது திவ்யா தான் இப்ப எல்லாருக்கும் கொட்டணும்.
அங்க இல்ல இருந்து சாண்ட்ரா விட்டுறணும். அங்க இருந்து வந்து நீங்க அவங்கள கண்டுக்கவே கூடாது. அவங்க சொன்னாங்க நான் இனிமே கண்டுக்கவே மாட்டேன். இதான் கரெக்ட். அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி வந்தீங்களே, இப்ப அவரே அவருக்கு தலை ரூம் இருக்கு, அங்க போய் பண்ண படுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பயம். இது யாருமே அட்ரஸ் பண்ணல. அவருக்கு கூட்டம் இருக்கணும். இப்ப கூட போய் தனியா படுத்தோன்னே ஒரு மாதிரி வச்சு படுத்து ஏன் இப்படி உட்காந்துனாரு. ஐயோ என்ன எல்லாரும் போயிட்டாங்க, தனியா படுக்குது. அவங்க அங்க இருந்து வருவாரு பாருங்க, வெளில வந்துட்டு இல்ல சபரி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு நம்ம இங்கே படுத்துடலாமா, நம்மளுக்கு தனியா படுக்கிறதுக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வர போறாரு. பிரவீன் காந்தி வந்தாரு, அவர் பாட்டுக்கு ஒரு சோஃபால போய் உட்காந்து அப்ப கூட சொன்னாங்க அவங்க லிவிங் ரூம்ல போய் படுத்துக்கோ, யாருக்கும் தொந்தரவு கிடையாது, நல்லா நிம்மதியா நீ தூங்கலாம் அப்படின்னாங்க. அவர் போய் படுத்தாருல, ஏன் அவருக்குலாம் ஒண்ணும் அவரு உங்களை விட பயங்கரமான ஒரு டைரக்டர். அவங்க திவ்யா வந்து சொன்னதுக்கு நீங்க சொல்றீங்க அந்த என்னது இங்க இருந்து இந்த ரூம்ல விட்டதே நான் தான், வெளியில எல்லாம் உனக்கு வந்து அந்த தூக்கி போட்டாங்க. அத பிரவீன் காந்தி சொன்னாரு. ஏன்னா கானா வினோத் அதை பண்ணப்போ ஃபர்ஸ்ட் கேட்டது இவங்க தான். தூக்கி வந்து இப்படி போட்டாரு அவரு. இது சபரி விக்ரம்ல கூட்டு கலவாணிங்க தான். அதுல அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஐயோ இங்க வந்துடக்கூடாது, அதுக்காக வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது இது பண்ணணும், எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு அப்படியே நல்லா உனக்கு மாதிரி வேஷம் போடுவாங்க ரெண்டு பேரும். நான் இதோட பேசுவேன், இவனுக்கு சரியான ஃப்ராடுங்க ரெண்டு பேரும். நம்ம இன்னைக்கு எபிசோடுக்கு வந்துருவோம். நம்ம இது ரொம்ப நேரம் இதே பேசுற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, என்ன இருக்குது எபிசோடு? அந்த உடனே என்ன கேட்டாரு அவரு, எல்லாருக்கும் ஓட்டு கேளுங்கன்றதை விடுங்க. கெமி வந்து திவ்யாக்கு கேட்டாங்க, ரம்யா அப்சரா வாட்டர்மெலன் சார் வந்து சபரிக்கு பேசினாங்க. அதனால இப்ப சபரி கிட்ட போறாரு ராணாவுனா அவரு. ஆனா சபரி இவரை பத்தி அசிங்கமா பேசிட்டாருன்றது சபரி தான் நல்லவர், ரொம்ப நல்லது. பிரவீன் வந்து சாண்ட்ராக்கு சொன்னாரு, பிரவீன் ராஜ் வந்து இவரு விகாஸ் விக்ரம்க்கு சொன்னாரு. வேற யார் வந்து ரம்யா மறுபடியும் சபரிக்கு சொன்னாங்க, வியானா வந்து அரோராக்கு சொன்னாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இங்க இருந்த அந்த இதுல வந்து விஜய் சேதுபதி சொன்னாரு, ஐயோ ரம்யா பயந்துராதமா, நான் வந்து உனக்கு விக்கல்ஸ்க்காக ஓட்டுலாம் கேட்க சொல்ல மாட்டேன், முதல்ல ஓட்டு கேளுங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க, நீங்க ஏன் ஓட்டு கேக்குறீங்க, உங்களுக்காக கேட்கணும், எனக்கு புரியவே இல்ல. அதுக்கும் சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு, திவ்யா பாத்துக்கிட்டீங்களா, உங்களுக்காக எல்லாம் பேசினாங்க இல்லையா, இப்ப யாரும் உங்களுக்காக ஓட்டு கேட்கல, அதை கவனிச்சிட்டீங்களா அப்படின்னாரு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். நாங்க அவங்க அது அரோரா வந்து என்ன சொன்னாங்க, ப்ரீ பிளான்டு அப்படின்னு வந்து நீங்களா ப்ரீ பிளான்டா பண்ணீங்களான்லாம் வந்து வியானா என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது சிரிச்சதை கேட்டாங்க, ப்ரீ பிளான்டான்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச்ன்றதை பத்தி இவங்க சொல்லவே இல்லையே சார், எனக்கு அதான் டவுட்டா இருக்குன்றாங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டா, ஸ்கெட்ச்ன்றதுக்கும் ப்ரீ பிளான்ன்றதுக்கும் என்ன பேச, நான் சொல்லிட்டா எல்லார்கிட்டயும் போயிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, நான் எடுக்க மாட்டேன், அதான் இப்ப சொல்ல நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க அந்த குறும்படத்திலேயே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வச்சு எடுத்தது இல்ல குறும்படத்திலேயே ஃபர்ஸ்ட் அவங்க திவ்யா கிட்ட பேசுறத காட்டுறாங்க. அவங்க இல்ல மணி பாக்ஸ்ல பத்தி என்ன ஆகும், மணி பாக்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் உட்காந்து அவங்க பேசுறாங்க. திருப்பி கானா வினோத் கிட்டே அதையே பேசுறாங்க. அப்ப கானா வினோத் நீ எடுப்பியா, நான் எடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு லாஸ்ட் வரைக்கும் போகணும், எனக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கணும், எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும், அதெல்லாம் வரல, எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும், எனக்கு பெரிய ஏவி காட்டுவாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து இதுல கட் ஆயிடுச்சு. அவங்க வந்து தேவையானவங்களுக்கு போட்டுக்குவாங்க, தேவையான. சோ அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க கேக்குறாங்க என்ன வந்து பண்ண, அத மாத்தி சொல்றேன். அப்ப வந்து அவங்க கானா வினோத் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இவரு போய் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னொன்னு சொன்னாங்க கானா வினோத் கிட்ட, இது பணத்தை எடுத்துட்டு போறாங்கல்ல அவங்க செம்ம லக்கி. அது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் அதெல்லாம். இல்ல நான் இப்ப சொல்லும் போது சொல்றேன், இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்க அவங்க, அது இதுலயே வந்து காமிச்சாங்க. நான் அதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாக்ஸ் வந்து அவர் எடுக்க போனார்ல, சோ அந்த எடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த 2 சீன் போட்டு காமிச்சதுக்கான காரணமே அரோரா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்கு தான். அடுத்ததுதான் ரம்யா எல்லாம் உட்காந்து இவங்க பேசுறது அதே மாதிரியே தானே அங்கேயும் இருக்கு. அவங்க எல்லார்ட்டையும் போய் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இதை சொன்னாங்க. இதுக்கப்புறமா போய் அவங்க திருப்பி அரோரா கிட்ட எல்லாம் போய் பேசினாங்க, வியானாவும் ரம்யாவும் அப்சரா எல்லாருமே. ஆனா அந்த சீன்ஸை போட்டு காட்டல வேணும்னே. அவங்க கேட்டதுக்கு அப்புறமா அப்ப வியானா சொன்னாங்க எனக்கு ப்ரீ பிளான்டா ஃபீல் ஆகுதுன்றதான் சபரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. சபரி போய் விக்ரம் கிட்ட அரோரா கிட்ட எல்லார்ட்டையும் வந்து கேட்டிருப்பாரு. அந்த எந்த சீனையுமே காட்டல. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க இது ப்ரீ பிளான் ஸ்கெட்சிங்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. நீங்களா ப்ரீ பிளான்டா இருக்கீங்கன்றது நீங்களே வாயிலக்கி சொல்றீங்க. அப்புறம் என்ன வந்து எங்களுக்கு ஸ்கெட்ச்னு சொல்லலன்றீங்க. அதே மாதிரி விஜய் சொல்ல இவங்க வந்து அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சபரி இவரு விக்ரம் இவங்க 3 பேரும் சொல்றாங்க அந்த ஆள் காலையில இருந்தே சரியில்லை, எடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லியும் பேசினாங்க. அப்ப நீங்க ஏன் போய் நான் எடுக்க போறேன் கையை வச்சு எடுக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொரு ஒரு கேம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வரைக்கும் வெயிட் பண்ணவும் விடல. நீங்க போய் எடுக்க போயிட்டீங்க. சரி நான் நெக்ஸ்ட் போறேன். ப்ரீ பிளான்டு அப்படின்னு வந்து வியானா அதை சொல்லும் போது அங்க அவ்வளோ கிளாப்ஸ் பயங்கரமா இருந்தது. ஆனா இதெல்லாம் வந்து விஜய் காதுல வந்து வாங்க மாட்டாரு. அவர் வந்து மத்ததுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுப்பாரு. திவ்யா வந்து சாண்ட்ரா போகும்போது வந்து பேசினதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாரு. அப்புறம் வந்து இவர் விஜய் சொல்றாரு அவர் வருவாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், அவரே சடனா வந்து தானே தூக்குனாரு அப்படின்ட்டு எட்டி பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடில இருந்து இவங்க சுத்தி விளையாடிட்டு இருந்தாங்க, வராங்க இப்படி எட்டி பாக்குறாங்க. அவர் அங்க 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 அந்த இது சாப்பிட்டுட்டு இருந்தாரு, இப்படி நடந்துட்டு இருந்தாரு, திருப்பி இப்படி வந்தாங்க, அதெல்லாம் காட்டல. எடுத்தோடனே இங்க வந்து நின்னுக்கிட்டு இப்படி வைக்கிற மாதிரியும் அவர் வந்து எபிசோட்ல ஆனா இருக்கு. எபிசோட்ல இவங்க இங்க வந்தோன்னா அவரு குடுகுடுன்னு ஓடி வருவாரு. ஆமா 3-4 தடவை இது நடக்கும். ஆமா. அப்புறம் வியானா சொன்னாங்க
நான் இந்த இன்சிடென்ட்டே வந்து நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நடந்தது. ஆமா. அப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுனேன்றாங்க. பட் இவருக்கு வந்து அது இல்ல. இவரோட ஸ்கிரிப்ட் படி இவங்க வேற மாதிரி சொல்லணும். இவங்க எல்லாரையும் நம்ம அசிங்கமா ப்ரொஜெக்ட் பண்ணணும். கேவலமானவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். சோ அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? பாக்குறவங்க எங்களுக்கு தெரியும் இல்லங்க. நீங்க என்னதான் ப்ரொஜெக்ட் பண்ணாலும். அப்சரா அங்க இருந்து சொல்றாங்க. எனக்கு அப்ப தோணுச்சு சார் அப்படி. எங்களுக்கு வந்து இவங்க எல்லாரும் போகும்போது இவங்க சிரிக்கிறாங்களே அப்படின்றது எனக்கு தோணுச்சு. நான் அதுக்கப்புறமா விக்ரம் கிட்ட உட்காந்து இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப இவங்க சொன்னாங்க என்ன டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்க டெவிலிஷா இருந்ததுன்னு சொன்னாங்க. அவர் சிரிக்கிறத பார்க்கிறதுக்கு டெவிலிஷா இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு டெவிலிஷ்க்கும் டிஸ்கஸ்டிங்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. டிஸ்கஸ்டிங்னா அருவருப்பா இருக்குன்னு அர்த்தம். டெவிலிஷ்னா அவர் முகமே வில்லன் மாதிரி ஒரு லுக் இருந்ததுன்னு அர்த்தம். இதை எல்லாத்தையுமே திவ்யா அங்க உட்காந்துருக்கும் போது இவங்க எல்லாம் சொன்னாங்க இது ப்ரீ பிளான்ட் இது அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. இல்லப்பா அரோரா வந்து நான் அது வரைக்கும் அந்த திவ்யா தப்பிச்சாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க இல்ல அவங்க அரோரா தான் போறேன்னாங்க அப்படின்னா. அதே மாதிரி இவர் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொன்னார்ல, அதுவும் அவங்க புரியும். எனக்கு எதுவுமே புரியல. நீங்க என்ன விதம் பாதி நிறைய இடத்துல வந்து திவ்யாக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புரியாததே நல்லதுன்ற கூட அவங்க கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்ப அவர் சொன்னது வந்து மழுப்பினாரு. அவர் பேசுறது அவங்களுக்கு புரியல. உண்மை எனக்கே ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு தான் கேட்டுச்சு. அது ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொன்னாரா? ஃப்ரீ ஸ்பேஸ் இவங்க போயிட்டாருன்றதால அந்த இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்படியா? எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ்னா எனக்கு வந்து கேட்டுச்சு. ஃப்ரீ ஸ்பேஸ்ல என்ன இருக்கு? இந்த ப்ரோமோ கூட அப்படி முகத்துல உறைஞ்சிச்சுனா பயத்துல தான உறையும். அது எதுக்கு இவர் இப்படி சொல்றாரு எனக்கு புரியலையே அப்படின்னு நினைச்சேன். நான் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு தான் நான் நினைச்சேன். இப்போ இங்க வந்து சொன்னாரு இது மட்டுமா சொன்னாரு கானா வினோத். என்ன கானா வினோத் சொன்னாரு? கானா வினோத்னு பேரு சொன்னாரு. அதுல அவர் என்ன சொன்னாரு? கோடி ரூபாய் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? அவர் இந்த காசு போதும்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? நான் தான் இந்த காசை எடுக்கிறேன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? எனக்கு என்னோட சுயநினைவுல தான் நான் எடுத்தேன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? கமலஹாசன் என்ன சொன்னாரு? ரெட் கார்டை வெச்சாரு. அவருக்கு கொடுக்கல. அந்த யாரு? அவரு வந்து என்ன பண்றாரு? விஜேஎஸ்னா வந்து நரேட்டிவ் செட் பண்றாரு. நீ இப்படிதான் நடந்தது. ஏய் நான் சொல்றேன் அதான் அப்படி நடந்துச்சுல்ல அததான் சொல்லணும். வேற எதுவும் சொல்லக்கூடாது. புரியுதா? துட்டு வரணும்ல அச்சிடுவேன் வாய மூணு. அவரோட விருப்பம் தானே. நம்ம உள்ள போக கூடாதுல. வியானாக்கு தான் ஒரு ஸ்பை நினைப்பு. அந்த பிளான கேட்டுட்ட மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ண வேண்டியது. அவங்க தப்பா சொல்லி அதுக்கு முன்னாடியே கானா வினோத்தை படுத்துட்டு இருந்தாரு. அந்த ஃப்ளவர் சோஃபால உட்காந்து இவங்க சொல்லியிருந்தாங்க அண்ணே எடுக்காத votingல ஃபர்ஸ்ட் இருக்கேன்னு ரம்யா எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. அவரோட டிசிஷன் தான். பிரவீனும் சொன்னாரு, ரம்யாவும் சொன்னாங்க, வியானாவும் சொன்னாங்க. இது அவரோட டிசிஷன் தான். வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது அவரோட டிசிஷன் தான். பட் அவர் இன்னும் கூட வெயிட் பண்ணி காசு ஏறிட்ட அப்புறமா கூட எடுத்துப்பாரு. அவசரப்படுத்தி விட்டது இவங்க தான். நான் டெம்ப்ட் கூட நான் வரல. அவசரப்படுத்தி விட்டது இவங்க தான். அவங்க அது ஒரு 20 லட்சம்னு கூட ஆயிருக்கட்டுமே. ஒரு கேம் 2 கேம் மிச்சம் இருக்குதுன்னாங்கல்ல, அந்த கேம் ஆட விடல அப்சரா. இது அரோரா. ஓகே நெக்ஸ்ட் போலாம். பிரவீனுக்கு வந்துட்டு பிரவீன் டோன் கட் பண்ணுங்க. நீங்க என்ன டோன்ல பேசுறீங்க விஜேஎஸ்? நீங்க என்னைக்குமே ஒரு டோன்ல பேசுறது கிடையாது. சாண்ட்ராக்கு மட்டும் ஐயோ ஓகே பேபி அப்படின்னு வேண்டியது. மத்தவங்க விழ வேண்டியது. ஷோ கடவுளே. அதாவது இதெல்லாம் அசம்ஷன் தானே. அவங்க அசம்ஷனா இருக்க போது இல்ல அவங்க புரணி பேசிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க. இன்னொன்னு சொல்லட்டா, அவங்க நேரடியா லைவா பாக்குறாங்க. ஆமா நம்ம எல்லாம் எங்களுக்கு நீங்க எடிட்டட் வெர்ஷன் கேமரா. அதுவும் கேமரால பல கோணங்கள் இருக்கு. அந்த பல கோணங்கள்ல யாரும் பார்க்க முடியாது. அவங்க இங்க இருந்து பாக்குறாங்க. நீங்க என்ன எங்களுக்கு காட்றீங்களோ அத தான் எங்களால பார்க்க முடியும். நீங்க வேணாம்னு நினைச்சா அந்த ஒரு கேமராவை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிரிக்கெட்ல கூட எங்களுக்கு 360 டிகிரி பார்க்கணுமா? கேமரா வந்து பேட்டர் சைடுல இருந்து பார்க்கணுமா? பவுலர் சைடுல இருந்து பார்க்கணுமா? ஸ்டம்ப் மைட்ல இருந்து இது ஸ்டம்ப் கேமரால இருந்து பார்க்கணுமா? பர்ட் ஈகிள்ஸ் வியூல இருந்து பார்க்கணுமா? எங்களுக்கு நீங்க ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க எந்த ஆப்ஷனையும் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. எங்களால கேமராஸ் மாத்த கூட முடியாது. நீங்க எங்களுக்கு என்ன பார்க்கணும்னு எங்க கிட்ட காட்டுறீங்க அதான் எங்களால பார்க்க முடியும். அத வச்சு தான் எங்களால ஒரு அசம்ஷன் கொண்டு வர முடியும். மாறி இருந்தா எங்களுக்கு நீங்க அத காட்டல. அது ஒரு பக்கம் அவங்க பாத்துக்கலாம். அவங்க பாக்குற சைடுல நம்ம எப்படி பார்க்க முடியும்? நீங்க எங்க பாத்துக்கலாம். பார்க்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாங்க பாக்கும்போது விக்ரம் வெறும் அப்படி ஷாக்கார மாதிரி தான் இருந்தது. அவங்க சிரிக்கறாங்க. அப்சரா வந்துட்டு இப்படி சிரிச்சிட்டு இப்படி திரும்பிட்டு போறாங்க. அரோரா. அப்புறம் சாண்ட்ராவை நம்ம பார்க்கவே இல்ல. சாண்ட்ராவை எல்லாரும் சொல்றாங்க ஓடி வந்து சிரிக்கறாங்க. பிரவீன் ராஜ் சொன்னார் அது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தானே சார். ஒரு காம்படிட்டர் போயிட்டாங்கன்னா ஒரு ரிலீஃப் இருக்க தானே செய்யும். அதெல்லாம் சாதாரண காம்படிட்டர் இல்ல, அவர்தான் டாப்னு ஊருக்கே தெரிஞ்சு. அப்ப சபரி வந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு. நான் கேக்குறேன் இதுல வந்து இப்ப அவர் வந்து சொன்னாரு இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுக்கும்போது பிரவீன் சொன்னாரு நீங்க அந்த மாதிரிலாம் என்ன வந்து பாக்காதீங்க அப்படின்லாம். அப்ப வந்து இவர் சொல்றாரு எப்படி இருக்கணும்னு நான் சொல்ல முடியுமா? அவர் பார்வை பத்தி எல்லாம் நீங்க எப்படி பேச முடியும்? அதெல்லாம் நீங்க பேச முடியாதுங்க. பார்வதி இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் நோட்டுக்கு வந்துருச்சுல உங்களுக்கு. அப்பெல்லாம் நீங்க கேள்வி கேட்கல. ஓ இவன் யாரா என்ன கேக்குறதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தானே சொல்றீங்க. ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். எங்களுக்கு எப்படி தோணும்? ஐயஸ் என்னடா பெரிய ரோதனையா போச்சு. திவ்யா வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி பார்த்து இப்படி பாக்கும்போது அப்பெல்லாம் என்கிட்ட பாக்காதீங்க திவ்யா. உட்காருங்க திவ்யா ஏன் நீங்க இந்த மாதிரி அடப்பிடிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆதிரே ஒண்ணுமே எல்லாமே எல்லாரும் இருந்தாங்க நீ ஏன் எழுந்துக்கலாம்னு கேட்டாரு. சோ உங்களுக்கு ஒண்ணு தப்பா தெரிஞ்சதுன்னா நீங்க எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். வேற யாரா அந்த எதிரிலேயே அதை பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச முதலாளித்துவம்
எலைட் பிஹேவியர். எப்படி வந்து எல்லாரும் விக்ரம சொல்றாங்களோ அது மாதிரி எலைட் பிஹேவியர் இவர்கிட்ட இருக்கு. அப்புறம் வந்து நான் சொல்றதுதான் நீ யார் கேக்குறது, நீ அதெல்லாம் சொல்லவே கூடாது. நான் கண்ணுல பார்த்தேன் சார். நான் கூட தான் நீங்க திமிரா இருக்கிற மாதிரி பிரவீன் திமிரா பேசுற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. என்னப்போ அப்போ சொல்றாங்க ஐயோ சார் நான் அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்றேன். என் கண்ணுக்கு தெரியுதுங்க. நான் எவ்வளவு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன், என்னால படிக்க முடியாதா கண்ணன். எங்களுக்கு உங்க ஆட்டிடியூட் நல்லா புரியும் மிஸ்டர் விஜேஎஸ். நான் ஏன் சொல்றீங்க இல்ல இவங்க 3 பேரையும் அடிக்கிறாருன்னு சொல்லு பார்க்கலாம். இவங்க சாண்ட்ராவுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டாங்க. ஆப்வியஸ்லி இது வந்து இவங்களுக்காக அவர் பேசினதே கிடையாது. இவர் விக்ரம் அகைன்ஸ்டா பேசினாலும் பேசுவாரு. விக்ரம் கூட செகண்ட் தான். சாண்ட்ராவை அடிச்சு நொறுக்குனாங்க. வியானா பிரவீன் என்ன பண்ணாரு, டிராமாவா அது வர லூப்ல போட வச்சது யாரு, உங்க பிபி தான். ஏன் போட சொன்னாரு? அப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு ஏன் அடிச்சு தோத்துறீங்க? நீங்க சாண்ட்ராவை வின்னர் ஆக்க வேண்டியதானே. விக்ரம் வந்து சொல்றாரு எங்களெல்லாம் டீஹியூமனைஸ் பண்ற மாதிரி இருக்கு சார், எங்களுக்குலாம் அவ்வளோலாம் அறிவு கிடையாது சார். அவரு அப்படியே திருப்பி சொன்னாரு. அவரு அவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கிற ஒரு மனுஷன் 3 நாளா நீங்க போய் டிச்சுக்குன்றீங்க. நீங்க இது வரைக்குமே நீங்க எதெல்லாம் சொல்லிட்டீங்களோ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு அவரு. நீங்க ஏதாவது ஒண்ணு போய் சொன்னீங்கன்னா உடனே வந்து அப்படியா சரி சரி திவ்யா சொன்னாலாவது அவர் கோவம் வரும். இதே விக்ரமும் அரோராவும் எது சொன்னாலும் அவர் ஒத்து இருந்திருக்காரு. நிறைய இடத்துல அரோரா பேச்செல்லாம் கேட்டு இருந்திருக்காரு. நீங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தூக்கி போட்டீங்க. அவரை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டீங்க. இதை நாங்களும் சொன்னோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா முதல்ல சேர்ந்துருக்க கூடாது, எல்லாத்தையும் சேர்ந்துட்டு கூடவே இருந்துட்டு கட்சியில நீங்க தூக்கி போட்டீங்களே அப்படின்றத நாங்களும் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நீங்க இவங்க எல்லாருமே பேசுறது எல்லாத்தையும் அவர் கேட்பாரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அதெல்லாம் அவ்வளோலாம் எங்களுக்குலாம் அவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு நீங்க மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க? இவரே சொல்லிட்டாரு பாத்தியா, அப்படிலாம் மேனிபுலேட் பண்ணி ஆட தெரிஞ்சு நீங்க தான் பெஸ்ட் பிளேயர். அதனால தானே நீங்க கூட்டி வந்திருக்கீங்க இவங்க ஃபைனல்ஸ்ல. என்ன பண்ண ஃபைனலிஸ்ட் நாங்க பிளேயர் நாங்க சொல்றோம். உங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற அந்த அந்த கன்னிங்னஸ் தெரியுது. பெஸ்ட் பிளேயர்ன்றதால ஃபைனல்ஸ்க்கு கூட்டி வந்திருக்கீங்க. பெஸ்ட் பிளேயர் இல்லாம தண்ட பிளேயர் இத விட கன்னிங்கா இருக்கிற சாண்ட்ராவை நீங்க ஏன் மேல கொண்டு வந்தீங்க? அரோரா அதான் கன்னிங் தான். இப்போ ஏன் வெளில அமிச்சிங்க? உங்களோட கன்னிங்னஸ்ல மூலதனமே அவங்க தானே. சாண்ட்ராவை ஃபர்ஸ்ட் ஆக்கிருக்கணும், விக்ரம வந்து ரன்னர் ஆக்கிருக்கணும். அரோரா தான் சொல்றாங்க எனக்கு 18 லட்சம் கையை விட்டு போயிடுச்சுன்னு தான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த ஏவிலேயே சொல்றீங்க நான் அந்த காசை எடுக்க போறது இல்லன்னு. அப்புறம் கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க ஸ்டேட்மெண்ட்ல நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வாட்டி சொல்றாங்க பாத்தியா, ஐயோ அந்த மாதிரி அந்த காசை இனிமே பார்க்கவே முடியாது சார். அப்படியே மாத்துறாங்க. நான் எடுக்க வேண்டியதை அவர் எடுத்துட்டு ஓடிட்டாரு, எனக்கு அல்வா கொடுத்துட்டாரு. சாண்ட்ரா வந்து அந்த எலிமினேட்டட்னா அப்படி ஒரு ஹெவி கிளாப்ஸ். அது கூட உள்ள தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல கட் பண்ணிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சாண்ட்ரா சொல்றாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியில என்ன பேசுனீங்க சார்? சாண்ட்ரா எல்லாத்தையும் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்கப்பா. பார்வதி மேல எந்த தப்புமே இருக்காதுப்பா. சாண்ட்ராக்கா தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாங்க. நான் சொல்றேன் சாண்ட்ரா சபரி ரொம்ப ஒழுங்கா பார்வதி கண்ணை ஒட்டச்சது யாரு? அவெல்லாம் யோக்கியமா? இங்க வந்துட்டு சபரி தான் நல்லவர், சபரி கரெக்ட். எப்படி சொல்றாங்கல்ல சபரியோட ஃபேண்டம் வந்து உங்களுக்கு காசு கொடுத்து அமிச்சதுன்னு உள்ள சொல்லாமா? திவ்யா ஃபேண்டம் காசு கொடுத்த மாதிரி சபரி ஃபேண்டம் ஏன் கொடுத்து கூடாது? சபரி ஃபேண்டம் திவ்யாவை விட பயங்கரமா எல்லார்கிட்டயும் கான்டாக்ட்ஸ் இருந்தது சபரி தான். இந்த வீட்ல யாரெல்லாம் வந்து அவங்க பட ப்ரமோஷனுக்கு வந்து டைரக்டர் எப்படி அவரு நல்லா இருக்காரா? அவங்க வீட்ல எப்படி இன்னைக்கு மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா? நம்ம ஊர்ல நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. என்ன படிக்கிறாப்ல? போய்ட்டா ஸ்கூலுக்கு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டீங்களா? அந்த காலேஜ் சேர்த்தாங்க. நம்ம வைஸ் சான்சலர் தெரிஞ்சவர் இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு வந்து நம்ம பேரை சொல்லுங்க. கம்மியா டொனேஷனே வாங்காம உங்களை உள்ள சேர்த்துக்குவாரு. அந்த லெவலுக்கு பேசுற சபரியால ஒரு நீங்க சொல்ற இந்த 30 லட்சம் ரூபாய் திவ்யா குத்துட்டு உள்ள வந்தாங்கன்ற மாதிரி ஒரு 25 லட்சம் ரூபாய் இவரு வந்து பே பண்ணிக்கலாமே. திவ்யா வந்து கொடுக்காம வந்தாங்க. திவ்யாக்கு கண்டிப்பா இருக்குங்க. இல்லன்னு நீங்க போய் சொல்றீங்க. விக்கல்ஸ்க்கு ஆல்ரெடி அவர் டீமே இருக்கு. அந்த போர்வையில அவர் எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம். ஓதா குறைக்க அவருக்கு நல்லா குடுக்குறதுக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு பேசுங்க. சில பேருக்கு இல்லன்னு பேசாதீங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே இது வாட்டர்மெலன் திவ்யாக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமா வாட்டர்மெலன் சாண்ட்ராட்ட சொல்றாங்க உங்களுக்கு நான் கண்ணு காட்டுனேக்கா, நீங்க வந்து அந்த காசை எடுக்கல. வெளியில ஏன் சார் அப்புறமா உட்கார்ந்து அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க கேவலமானவங்க எல்லாம் பேசிட்டு இது மைக் போட்டு மீட்டிங்ல வச்சாரு. அப்புறம் எதுக்கு சரி வந்து சொம்படிச்சாரு? பார்வதி ஃபேண்டம்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்க வந்துட்டு இது பண்ணீங்களாங்க. அங்க வியானா உட்கார்ந்து அரோராக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்க வாட்டர்மெலன் ஸ்டார் உட்கார்ந்து பல்ட்டி அடிக்கிறாரு. திவ்யா காசு கொடுத்து அனுப்பி இந்த மாதிரி அவங்களால மாத்தி பேச முடியுமா? எப்படி பேச முடியும்? உங்களோட பார்வதிக்கு அவங்களால ஒழுங்கா இருக்க முடியல. ஃப்ரெண்டு இது அண்ணன் சொல்லி பார்வதிக்கு டைரக்ட் எனிமி யாருன்னா இந்த உலகத்திலேயே அரோரா தான். அரோராவே வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அரோராக்கே அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க பார்வதி ஃபேண்டம்ஸ்லாம்? ஏற்கனவே நீங்க கதறிட்டு அந்த இது ஹெல்தி க்ரோசர் ஃப்ரேம் கொடுக்கும்போது அதுலயே மென்ஷன் பண்ணிட்டாங்க திவ்யா தான் இந்த ஃப்ரேம் வேணும்னே அவங்க பிரச்சனை வரணும்ன்றதுக்காகவே தான் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த நேரத்துல ஏதோ நடக்கும், பிரச்சனை வரும். இல்ல இவங்க பேர் சேர்ந்துட்டாங்கன்னா உடனே ஒரு இமோஷனலா ஏதாவது ஒரு நினைச்சீங்க. அந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அவங்க போய் ஹக் பண்ண போகும்போது தேங்க்யூடா தேங்க்யூ அப்படின்னு தள்ளி விட்டு விட்டாங்க. இது நீங்க வெளியில எங்கனா இன்டர்வியூல தவறி அவங்க இன்டர்வியூக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு கேட்டீங்க. நான் பார்க்கவே இல்லையே திவ்யா வந்தாலும் என்ன கட்சி முடிக்க வந்தாலும் அப்படி எனக்கு கண்ணே தெரியல.
யாருமே இத பத்தி பேசல. அரோரா சொல்லிட்டாங்க. ஐ அம் டிசப்பாயிண்டட் இன் ஹர். டிசப்பாயிண்டட் வித் ஹர். அவங்க அரோரா பண்ணி இருக்க கூடாது அவங்க. ரம்யால இருந்து அங்க கெமில இருந்து எல்லாமே நீ தப்பா எடுத்துக்க நீ ஐ அம் ஓகே நோ இஷ்யூஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி அவங்க சொன்னாங்க. இல்ல கண்ணே தெரியாதவர் யாருன்னா சபரியும் அவங்க எனக்கு அக்காவா இருக்கிறவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. உங்களுக்கு தங்கச்சியா இருந்தவங்க வெளில போயிட்டாங்க. கூட சபரி சொல்லிட்டா தங்கச்சி கூட அப்படிதான் அப்படினாரு. சாண்ட்ரா ஒரு தங்கச்சி எதிரியாவே ஆயிட்டா. இல்ல சாண்ட்ரா சொன்னாங்க இங்க உள்ள இருந்து என்ன கத்துக்கணும் தைரியத்தை கத்துக்கணும். யாருக்கும் எதுக்குமே கிளாப் பண்ணல. ஏங்க தைரியத்தை நீங்க கத்துக்கலங்க. தைரியம் இந்த ப்ரோகிராம் தைரியம்னா என்ன நீங்க தான் காமிச்சீங்க. ஆமா வின் பண்ணுவேன்னு மைண்ட்ல இருந்தா வின் பண்ணுவேன் நான் ஸ்டார்டிங்ல நான் பண்ணதெல்லாம் வச்சிருக்கேனே தோணுச்சு சார். ஆனா அப்புறமா வின் பண்ணலன்றது ஒரு சிரிப்பு வந்துச்சு அவளே. என்ன சிரிப்பு அது? அப்புறமா தான் சொன்னாங்க அழுதா டிராமான்னு சொல்றாங்க சார். எங்க எல்லாரும் சிரிப்பாங்கன்னு பார்த்தாங்க கை தட்டாங்க பார்த்தா யாரும் எதுவுமே பண்ணல. அது வரும் வந்துட்டு பணப்பெட்டி வந்து எனக்கு தோணல சார். எனக்கு அது எடுக்கணும்னே எனக்கு தோணல. எப்படி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மறந்து போயிடும் சார் உங்களுக்கு. பொய்யா இங்க வேற பாத்தீங்களா இன்னைக்கு வந்து பிரஜன் இவங்க எல்லாம் வந்து உள்ள வந்திருக்காங்களா. இவங்க வெளில போனவொடனே ஐயோ நடக்க மாட்டேன் அவங்க உள்ள ஓடியாண்டாரு. நம்ம வெளில வந்தோம் நம்மள என்ன கத்துவா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏதாவது சொன்னாரு. அப்ப சபரிக்கு சொன்னாங்க யூ ப்ரூவ் மீ as a good human. அவங்க கிட்ட கேட்டுக்க நீங்க நல்லவரா கெட்டவரா நீங்க நல்லவரே எனக்கு சொல்லிட்டீங்க. அது வந்துட்டு நீ வின் பண்ண நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஜூன் 2 நான் வந்து கொடுப்பேன். இந்த ஒரு ஜூன் 2க்கு அப்புறமா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஏன் 2 வருஷத்துல ஜூன் 2க்கு என்ன ஆவறாங்கன்னு பார்க்கணும். நீ வேற அவர் வெளில போனோம். நான் சொன்னல ஃபர்ஸ்ட் துண்டா அவுத்து விட்டா பார்த்தான்னு சொன்ன உடனே அவர் ஜூன் 2 ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நான் சொன்னல அவங்க அப்பா இறந்து. ஆமா ஆமா இப்போ அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு அதுக்கே பார்த்து தான் சொன்னீங்க. அது ஒரு மாசம் முன்னாடி உட்கார்ந்து அப்படியே எழுதி நின்றீங்க. அப்புறம் விக்ரம் சொன்னாங்க லவ் யூ விக்ரம். இதெல்லாம் சொல்லவே நான் நினைச்சே பார்க்கல விக்ரம். ஏன்னா அவங்களோட ஏவி பூரா அவங்க அவர்தான் கேவலமா பேசுற மாதிரி வந்துச்சு. லைஃப் ஃபுல்லா ஐ ரிமெம்பர் யூ. அப்புறம் அரோரா யூ ஆர் மை டார்லிங் திவ்யா அப்படிலாம் மூஞ்ச வச்சுக்காதடி. லவ் யூ ஆல்வேஸ் அப்படி துப்பி இருக்கணும். லவ் யூ ஆல்வேஸ் அப்படின்னா லவ் யூ டு உன்னை நாமினேட்டோ இல்ல நான் வர்ஸ்ட் பிளேயர்லயோ எப்பயுமே உன்னை டாமினேட்டே பண்ணதே கிடையாது. இந்த வீட்டுல நீங்க பண்ணலாம். ஒன்னு விஜய்ஸ்ல அது நிறைய ஒரு ஆடியன்ஸ் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. என்னடா இது என்னடா ரியாக்ஷனே காணோம். ஆனா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வருமா சொன்னாரு எனக்கு உண்மையில ஒரு சின்ன கோவம் இருந்துட்டே இருந்துச்சு. அது நேரம் வந்து நீங்க கேட்டிருக்கலாமேன்றது தான் எனக்கு ஆதங்கமா இருந்துச்சு. சட்டையை பிடிச்சி கேட்கலாமே. டேரக்டா கேட்டிருக்கலாமே. அதான் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்க முடியும்? ஏன்டி என் புருஷனை வந்து என்கிட்ட இருந்து பறிச்ச வெளியில தான். அப்புறம் சார் ஓட்ஸ் பார்த்து போடுங்க யோசிச்சு போடுங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு ஏத்த வின்னரை போட்டுட்டு நீங்க தாங்க கேவலமா ஓட்டு போட்டீங்க. எங்க பண்ணத்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு போயிட போறீங்க. யார்ட்டெல்லாம் சாரி தேங்க்யூ சொல்லணும்னா விக்ரம் ஒண்ணே வந்து வியானாட்டையும் திவ்யாட்டையும் சாரிட்டு சொன்னாங்க. வியானா ஹர்ட் பண்ணுங்க சரி திவ்யா உங்ககிட்ட நீங்க உங்க பெரிய மனசுக்கு நீங்க மன்னிச்சிட்டீங்க. இதெல்லாம் அத்தனை வார்த்தையை பேசிட்டு அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் நான் ஃபுல் கான்சியஸ்ல பேசுறேன். எனக்கு எதுவுமே தப்பா படல. இப்ப கூட எனக்கு தப்பா இல்ல. ஒண்ணுல வெளில கிளாப்ஸ் வந்துச்சு. கொஞ்சம் பயம். அதுதான் வெளியில வந்த கிளாப்ஸ் நம்மளுக்கு காட்டல பட் உள்ள நிறைய நடந்துருக்கு. அரோரா சொன்னாங்க. வியானா வந்து சொன்னாங்க நான் சுபிக்கு தேங்க்ஸ் சொல்றேன் விக்ரம்க்கு தேங்க்ஸ் சொல்லி இவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்புறம் திவ்யாட்ட சொன்னேன் ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப வீக்கா வந்து இருந்தா இவங்க தான் கொடுத்தாங்க. இவங்கள தாங்க நீங்க வெளியில வந்து 200% உட்காந்து சொல்லி இருந்தீங்க. அப்புறமா அது யார்ட்டையும் சாரி சொல்லல. அரோரா சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லன்ட்டாங்க. அரோரா வந்து அத விட தெரியுமா அப்ப வாட்டர்மெலன் சொன்னாரு சபரி சொல்லு சாரி சொல்லு சபரிக்கு சாரி சொல்லு. நீ யார் சொல்றதுக்கு இதெல்லாம்? அதான் அரோரா வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்கணும்னா சுஷாருக்கு சொல்லிருக்கணும்ல. சொல்ல மாட்டாங்க. ஏன்டா சுஷார்லாம் ஏய் மை ஃபுட் இல்ல இங்க பூரா அவங்க அந்த வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு கானாவனுக்கும் கமருதீனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன்றாங்க. அவங்களுக்கு தொத்தியாச்சுல. இல்லமா அவங்க ரெண்டு பேரும் தான் அவ்வளவு கழுவி ஊத்துனதே நீங்க தான் பண்ணீங்க. அதான் அரோரா வெளியில அமிச்சிட்டல அமிச்சிட்டதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுவாங்க. அப்புறம் சொல்றாங்க நான் வித்யாட்டுக்கும் கமருதீனுக்கும் எனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுத்தாங்க அவங்க தான். சோ அவங்களுக்கு தான் நீ இப்ப தேங்க்ஸ் விக்ரம்க்கு சபரிக்கு தான கொடுக்கணும். இப்போ அவங்க தான உன்னை பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வெளியில தொத்திட்டு அப்புறமா அவங்க சொல்லுவாங்க. ஓகே சாரி வந்து நான் திவ்யாட்ட சொல்லணும். அவங்க இவ்ளோ தனியா இருந்தாங்கன்றத நான் பார்க்கவே இல்லை. எங்க கானா வினோத்துக்கு தெரிஞ்சிருக்குங்க அவங்க அவ்வளவு தனியா இருந்தாங்கன்னு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆதிரை வெளியில போகும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போனாங்க திவ்யாவை பாத்துக்கோன்னு. அப்ப கூட உங்க மண்டையில ஏறாதது இப்போ ஒண்ணும் நீங்க ஏறி ஒண்ணும் இல்ல. என்னமோ நடந்திருக்குங்க. பயங்கரமா கிளாப் வந்துருக்கு நம்மளுக்கு. அரோராக்கு அந்த கிளாப்பை மட்டும் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. திவ்யாவுக்கு வந்ததை காட்டல. அப்சரா வந்து சபரிக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. நான் யாருக்கும் சாரி சொல்றதா எனக்கு தெரியல. நான் அப்படி ஒன்றும் எதுவும் பண்ணல. அப்படி ஏதாவது இருந்தாலும் நான் சாரி சொன்னா நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ரம்யா வந்து சொன்னாங்க சபரிக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் சபரிக்கே நான் சாரியும் சொல்றேன் அப்படின்னாங்க. ஏன்னா கடைசி அவங்க ஹக் பண்ணாம போனாங்க. அப்ப கூட திவ்யாவும் விக்ரமும் தான் சொன்னாங்க என்ன போய் கட்டிப்பிடின்னு சொல்லி. அவர் கோவத்துல இருந்தாங்க இவங்க. திவ்யா வந்து நான் எல்லாருக்குமே சாரி சொல்லிடுறேன். நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்டுடுறேன். அப்புறமா அந்த அரோராக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் கூட வந்து இங்க இந்த இதெல்லாம் இருந்ததுனால ஸ்பெஷல் தேங்க்ஸ் சாண்ட்ராக்கு சொல்றேன். ஏன்னா எப்பயுமே தப்பான ஆட்களை தான் சூஸ் பண்ணுவேன். அவங்க எனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஃப்ரெண்டுன்றத விட அக்கா லெவலுக்குலாம் நான் வந்து உங்களை நம்பிட்டேன். அப்பெல்லாம் நம்ப கூடாதுன்னு சொன்னதுக்கும் யாரையும் பழகிறதுக்கு பயப்படுறதுக்கு ஒரு பயம் கொடுக்குறீங்க பாருங்களா. அது மத்தவங்க கிட்ட இனிமே கொடுக்காதீங்க. ஆனா அதை நான் கத்துக்கிட்டேன். எல்லாரும் ஈஸியா வந்து நம்பிடக்கூடாது பழகிடக்கூடாது. இது நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா. அங்க நிக்கிறாங்க சபரி வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அவ்வளோ அங்க எதிரில் அவ்வளோ ஒரு
ஒரு மோசமான ஒரு விஷயம் நடக்குது, ம். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம விஜேஎஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா. இப்படி ஒரு விஷயம் அது நடந்து ஒரு பொண்ணை வந்து அவங்க கேரக்டர் அக்யூசேஷன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சாண்ட்ரா வெல் பிளேட், எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது வெல் பிளேட்னு? சபரி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எடுத்து கீழே அதான் என்னது த்ரோயிங் அண்டர் த பஸ். இது நான் புதுசா கேக்குறேன். த்ரோயிங் அண்டர் த பஸ். கடைசியில அவரு வந்து கிளம்புறீங்களா அப்படி அவரு த்ரோயிங் அண்டர் த பஸ். அவர் பண்ணிட்டாரு அவரோட பொறுப்புக்கு. இல்ல இன்னும் 10 மினிட்ஸ் பேசலாமான்னாரு. அதுக்கப்புறமா அப்படின்னாங்க. உடனே நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க கிளம்புங்க. பிரவீனுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, திவ்யா தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு வந்து கையை பிடிச்சிட்டு இருந்த ஒரு தேவையானது ஹக் பண்ண, அதனால தேங்க்ஸ். சபரி சொன்னாரு. அரோராவுக்கு வந்துட்டு சபரி தேங்க்ஸ். சபரியும் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு திவ்யாக்கு. எனக்கு வந்து எல்லா ஃபைனலிஸ்டும் வந்து தேங்க்ஸ் சாரி எதையாவது ஒன்று திவ்யாக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நான் அழுதுட்டு இருந்தேன். அப்ப என் கையை கொடுத்து ஒரு ஹக் பண்ண பாரு, அதான் அந்த பார்வதி. ஓகேங்க, அவ்வளோதான். இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்களை நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.